நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். உங்களுடைய நேரத்தை எனக்கு தரத்துக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ICTCS இண்டோ சைனா ட்ரேட் கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படிங்கிறது நாம உருவாக்கி இருக்கோம். இதனுடைய அடிப்படை நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்லாக்கிங் சக்சஸ். அப்படின்னா வாய்ப்புகளை இணைக்கிறது, உங்களுக்கு உண்டான வெற்றி வாய்ப்புகளை திறந்து வைக்கிறது. இதுக்குதான் ICTCS அப்படிங்கிறத உருவாக்கணும். ICTCS அப்படிங்கிறது 2 பேர் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. ஒண்ணு தொழில் குரு நானு, இன்னொருத்தர் சைனா கோபி. அவர் சைனாவில் இருக்காரு, நம்மளுடைய தமிழர். முதல்ல சொன்ன மாதிரி பிரிட்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்லாக்கிங் சக்சஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்ம். வாய்ப்புகளை இணைக்கிறது, வெற்றிகளை திறக்கிறது. இது உருவானது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது கடந்த 28/6/2023 சைனாவில இருந்து கோபி நம்ம வந்திருந்தார் இந்தியாவுக்கு. கொரோனா பீரியடுக்கு முன்னாடி இருந்து நம்ம அவரோட கனெக்ஷன்ல இருக்கோம். ஒரு 5 வருஷமா கனெக்ஷன்ல இருக்கோம். அவரு வந்திருந்த போது என்ன பர்சனலா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்த மீட்டிங் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிசினஸ் மீட்டா மாத்தினேன். அந்த சமயத்துல இன்னைக்கு எப்படி நான் உங்களுக்கு இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டணும், அதே போல மீட்டிங் வந்தவங்க தான் இங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி மீட்டிங்ல வந்தவங்க அடுத்த கட்டத்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு டீட்டெயிலான மீட்டிங் நடந்தது. அந்த டீட்டெயிலான மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணினவங்க இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தவங்க பிசினஸ் ஓனர்ஸ். இவங்களுக்கு தனித்தனியா டெஸ்டிமோனியலும் கொடுத்துருக்காங்க, அதை நான் அனுப்புறேன். அதுக்கப்புறமேல முறைப்படி 2/7/2023 ICTCS அப்படிங்கிறது உருவாச்சு. அதுக்கு பின்னிட்டு 16/12/2023 நான் என்ன பண்றேன் அப்படின்னா சைனாவுக்கு விசிட் பண்றேன். சைனாவுக்கு விசிட் பண்ணும் பொழுது இந்த தமிழ் சொசைட்டிக்கு எப்படிலாம் பெனிஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கறது ஒரு டீட்டெயிலான டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமேல நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத டிசைட் பண்ணும். நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்லி மீட்டிங், ஒவ்வொரு வாரமும் நம்ம மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. புதன்கிழமை ஆனா காலையில 5 to 7 மணி வரைக்கும் ரெகுலரா மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸ்டெப் 2, அதுக்கு அப்புறமேலு அங்க இருந்து பிசினஸ் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், இம்போர்ட் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற கனவு இருக்கும். அந்த கனவை நினைவாக்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதுக்குன்னு ஒரு மெம்பர்ஷிப்பை வச்சிருக்கோம். மெம்பர்ஷிப்ல 1-on-1 டிஸ்கஷன் அப்படின்னு நடக்கும். அந்த 1-on-1 டிஸ்கஷன்ல நம்ம அடுத்த கட்டத்தை இது பண்ணுவோம். அப்போ அவங்க கிட்ட 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன மாதிரியான தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இம்போர்ட் டாக்குமெண்டேஷன் போய் இதுக்கு உண்டான ப்ராசஸும் என்னது. ஏற்கனவே இங்க வரவங்க எல்லாமே 100% கையில இப்போ ஒரு ஐடியாவோடையோ டாக்குமெண்டோடையோ வரவங்க கிடையாது. அப்போ அவங்களுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் என்ன இருக்கு, அதை ப்ராசஸ் பண்றது என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமே நம்மளுடைய A to Z சர்வீசஸ் என்னென்ன அப்படிங்கிறத நாம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதன்படி 27/3/2024 வரைக்கும் நம்மளுடைய ரீச் அப்படிங்கிறது, இந்த ஸ்லைடு நான் திடீர்னு வந்ததுனால அப்டேட் பண்ணாம இருக்கேன், இதை விட கூடுதலா ஆயிடுச்சு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமே நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஸோ இதுதான் ICTCS உருவானதுக்கு உண்டான எளிமையான வழி. சரி, நான் இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா